ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் கிராக் 12. நம்ம சேனலில் 12 ஸ்டாண்டர்டுக்கு தேவையான எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் சொல்ல போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அது கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வால்யூம் 1 மாடல் கொஷின் பேப்பர். இந்த கொரோனா லாக்டவுனால் அரௌண்ட் 7 to 8 months வந்து நம்மளுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸே இல்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக் எக்ஸாம் அப்போது நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான டைமில் நம்மளால் எழுதி முடிக்க முடியாமல் போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம சேனலில் இந்த மாதிரி வால்யூம் 1 மாடல் கொஷின் பேப்பரை வந்து நம்ம எக்ஸாமாகவே கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வால்யூம் 1 மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்றத வந்து நான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் ஃப்ரேம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரேம் பண்ண ஒரே சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா நம்ம கல்வி இல்லை நான் பாடசாலை ஏதோ ஒரு வெப்சைட்லேருந்து நான் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கலாம். பட் நான் அப்படிலாம் பண்ணாமல் உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் மாடல் கொஷின் பேப்பர் நானே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்ம எப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா 6th December அன்றைக்கி நம்ம எழுத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சண்டே வரும்னு நினைக்கிறேன். வர சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே வரும் 6th December. ஸோ இதோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 hours டைமிங்கு. ஸோ ஆஃப்டர்நூன் 3 PM to 6 PM வந்து நம்ம இந்த எக்ஸாம் எழுத போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்ம கொஷின் பேப்பர் எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நான் 6th December அன்றைக்கி நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒரு வேளை நான் கூகுள் ஃபார்ம்ஸ் மூலமாகவும் நான் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா பிடிஎஃபாகவும் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி எப்படி நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றத அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன் 6th December. சப்போஸ் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாதுங்க, சீக்கிரமாக டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், போய் ஜாயின் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது. ஸோ இப்போது கெமிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் நான் இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் யூ ஷுட் டூ. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் தரோது கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் போத் புக் இன் அண்ட் புக் பேக். எஸ், இது வந்து போத் புக் இன் அண்ட் புக் பேக் கவர் பண்ணி தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் எழுதும் போது ஃபஸ்ட்டு 15 1 marks இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்றத. ஸோ அதனால் போத் புக் இன் அண்ட் புக் பேக் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பி ரெடி ஃபார் தி எக்ஸாம் பை சிட்டிங் இன் அ செப்பரேட் ரூம். எஸ், ஒரு பப்ளிக் மாடல் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி ஒரு தனியான ஒரு ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடியே 250 இல்லை 255க்கு நீங்கள் வந்து எல்லா உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், பேடு, அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 3 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன உடனே 3 to 6 o'clock கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எந்த ஒரு மால் ப்ராக்டிஸஸும் வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர் நான் ஃப்ரேம் பண்ணது. ஸோ நீங்கள் மட்டும்தான் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியும், நான் வந்து அங்கே வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6th December அன்றைக்கி கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் 3 to 6 PM வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் தான் வந்து ஆஃப்லைனில் எழுத போகிறீங்க எக்ஸாம்ஸு. கொஷின் பேப்பரை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். அப்போ 3 to 6 PM நீங்கள் வந்து ஒரு மெயின் ஷீட் எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஷீட்டில் எழுதுங்க, நம்ம அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்ல வரேன். ஸோ இதான் இப்போ நெக்ஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, ஹூ வில் கரெக்ட் தி ஆன்சர்ஸ். நம்ம கொஷின் பேப்பரை காட்டுறோம், நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுறீங்க. இப்போ யார் கரெக்ட் பண்ணுவா அப்படின்னா, இதுக்கு 3 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா யுவர் டீச்சர்ஸ். நான் டிஸ்பிளே பண்ண கொஷின் பேப்பரை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து, இல்லைனா ஸ்கூல் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் நீங்கள் டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் கொஷின் பேப்பரை கொடுத்து உங்களோட ஆன்சர் ஷீட்ஸையும் கொடுத்து நீங்கள் மார்க்ஸ் வாங்கிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, செல்ஃப் எவாலுவேஷன். எஸ், நீங்களே உங்களை எவாலுவேட் பண்ணுறீங்க அப்படின்ற போது அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஆன்சர் கீ நான் ரிலீஸ் பண்ணுவேன், பட் அந்த ஆன்சர் கீழே வெறும் 1 marks மட்டும்தான் ஆன்சர் என்னன்னு சொல்லுவேன். மற்றபடி 2 marks 3 marks 5 marks எல்லாத்துக்குமே நீங்கள் தான் கொஸ்டின் பேப்பரில் புக்கில் எங்கே இருக்குது அந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது செல்ஃப் எவாலுவேஷன் வந்து என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு. பட் இதுலேயும் எந்த ஒரு மால் ப்ராக்டிஸஸும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது எதுவுமே எனக்கு செட் ஆகலை அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் வாங்க. யூ கேன் ஸ்கேன் அண்ட் சென்ட் யுவர் ஆன்சர்ஸ் ஆஸ் அ PDF இன் ஆர் டெலிகிராம் குரூப் லெட்ஸ் கிராக் 12th chat அப்படின்ட்டு. அதான் நம்ம டெலிகிராம் குரூப் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லெட்ஸ் கிராக் 12th chat அப்படின்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப்போட நேமு. ஸோ அதில் வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு PDF அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா
நான் வந்து அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு வேண்டான்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக் ஆச்சும் ஆகும் எனக்கு நான் உங்களுக்கு ஆன்சர்ஸை நான் சொல்கிறதுக்கு, கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு கண்டிப்பாக 1 வீக் ஆச்சும் ஆகும். பிகாஸ் எனக்கும் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா பட்சத்தில் மட்டும் நீங்கள் தேர்ட் ஆப்ஷனுக்கு வாங்க, ஸ்கேன் அண்ட் சென்ட் யுவர் ஆன்சர் ஷீட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சது. நான் நினச்சிருந்தேன்னா நம்ம கல்வி அந்த மாதிரி வெப்சைட்லேருந்தே டவுன்லோட் பண்ணியிருப்பேன். பட் உங்களுக்காக தான் நான் இதை வந்து நானே கொஷின் பேப்பர் ஃப்ரேம் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து ஒரு மாடல் மாதிரி நீங்கள் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டிலையே. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து 6 டிசம்பர் அன்றைக்கி ஒரு கிளியரான ஒரு வீடியோ போட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஷின் பேப்பர் எப்படி அப்லோட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அப்படி போட முடியல அப்படின்னாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் அவங்களும் இந்த கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணுவாங்க, ஆன்சர்ஸ் எழுதி பார்ப்பாங்க. முக்கியமாக நான் நினச்சிருந்தேன்னா இது ஆன்லைன் எக்ஸாமாகவே நான் கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் நான் இது ஆஃப்லைனில் கொண்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸே இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து இதுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை பை அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ லாட்ஸ்.